ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு ஜனவரி மாதம் 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அழகிய கூடாரவல்லி தினம். இன்று இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து ஒரு அழகான கேள்வியும் உண்டு. இன்னைக்கு சந்திரன் துலாம் ராசியில சஞ்சாரம். மேஷ ராசி நேயர்களுக்கு சப்தமத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார். குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டு. குடும்பக்காரகன் சுக்கிரன் பாக்கியத்தில் இருப்பதனால் தன லாபங்களும் காத்திருக்கிறது. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும். குடும்பத்தில் இன்று மாலை நேரத்தில் ஒரு சுப செய்தியும் உண்டு. ரிஷபராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நண்பர்களின் வருகை அல்லது ஆலய தரிசனங்கள் மனதிற்கு ஒரு நல்ல அமைதியை கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்த காரியத்தில் வெற்றிகளும் உண்டு. பல நாட்களாக இருந்து வந்த தடைகள் நிவர்த்தியாகும். மேல்கொண்டு இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு சில குறைபாடுகளும் தீரும். இன்று பல நாட்களாக இருந்து வந்த மன வருத்தங்கள், மனபாரங்கள் இதுவும் குறையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் மனதிற்கு நிறைவாகவே இந்த நாள் அமைகிறது. மிதுன ராசினியர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு நல்ல தன லாபம் உண்டு. இன்று குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கூடாரவல்லி தினமான இன்றைய நாளில் ஆண்டாள் தாயாரை வணங்கி மற்றும் ஆலய தரிசனங்கள் இன்று உங்களுக்கு குடும்ப ஒற்றுமைக்கு ஏற்றதாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பது இன்றைய நாளில் உங்களினுடைய பிள்ளைகள் மற்றும் கணவன் மனைவி ஆரோக்கியங்கள் திருப்திகரமாகவே அமையும். கடகராசி அன்பர்கள், ராசிநாதன் சந்திரன் இன்று துலாம் ராசியில 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சகோதர சகோதரிகளிடத்தில் இருந்து வந்த வேற்றுமை, சண்டைகள் மற்றும் குடும்ப சொத்துகள் அனைத்தும் இன்றைய நாளில் உங்களுக்கு பேசி தீரும். கடகராசி அன்பர்களுக்கு பல நாட்களாக இருந்து வந்த ஒரு மன வருத்தம் மற்றும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய தருணங்கள் மனதிற்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுப்பதாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று சூரியனின் சஞ்சாரம் 5ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் ராசியில் கேது பகவானின் சஞ்சாரம் பிள்ளைகளினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகலாம். இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலான நாளாகவே இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய கேது அவ்வப்போது உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து வரலாம். ஆகவே இன்றைய நாளில் உங்களினுடைய ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்று நெடுநாள் ஆசைகள் நிறைவேறும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோரின் ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று குடும்ப பாரத்தை தீர்ப்பார். கன்னிராசி நேயர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வியாபாரிகளுக்கு இன்று சற்று லாபங்கள் குறைவாக இருந்தாலும் வியாபாரம் மன திருப்தியாக இருக்கும். புதிய நண்பர்களின் மூலமாக புதிய வியாபாரம் இன்றைய நாள் உங்களுக்கு மனதிற்கு ஒரு திருப்தியை தரும். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன திருப்தி உண்டு. நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் நல்ல ஒரு மன திருப்தியை கொடுப்பார். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு லாபகரமான நாளாக இருக்கும். குடும்ப சூழ்நிலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்று தீரும். நண்பர்களின் உதவி மனதிற்கு ஆறுதலை தரும். விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்று மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ்வப்போது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் கூட இன்றைய நாளில் விருச்சிகராசி நேயர்களுக்கு குடும்ப சண்டைகள் தீரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் சுக்கிரனின் சஞ்சாரம் விருச்சிகராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் பேச்சு வார்த்தைகளால் சண்டைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆகவே உங்கள் வார்த்தைகளில் கவனம் தேவை. தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு அலைச்சல் மிகுந்த நாளாக இருக்கும். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு அதுக்கு நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது. குடும்ப பாரங்களும் காதல் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று மனம் விட்டு பேசுவதற்கு நல்ல நண்பர்களின் உதவி
மற்றும் குடும்ப சண்டைகள் பேசுவதற்கும் இவர்களினுடைய நட்பு மனதிற்கு ஆறுதலை தரும். மகர ராசி நேயர்கள், இன்று மகர ராசி நேயர்களுக்கு மகத்தான நாளாக அமைகிறது. குடும்ப பாரங்கள் தீரும். ராசிநாதன் சனி பகவான் 3ஆம் இடத்தில் இருப்பதும் மற்றும் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் 12ஆம் இடத்தில் இருப்பதும் மகர ராசி நேயர்களுக்கு சற்று மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களும் மாறும். குடும்பத்தில் பிறரால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகளுக்கு நல்ல தீர்வுகளை பார்க்கலாம். கும்பராசி நேயர்கள், கும்பராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்களும் தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு பிள்ளைகளால் இன்று நல்ல ஒரு லாபகரமான நாளாக அமைகிறது. கும்பராசி அன்பர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் இன்று திருப்தியும் சந்தோஷமும் ஏற்படும். கூடாரவல்லி தினமான இன்று ஆண்டாள் ஆலய வழிபாடும் மற்றும் பெருமாளையும் வணங்கலாம். மீனராசி நேயர்கள், இன்று ஞாயிற்றுக்கிழமை, இன்றைய நாளில் வியாபார அபிவிருத்தி நன்றாகவே இருக்கும். மீனராசி நேயர்களுக்கு இன்று பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருந்தாலும் இன்றைய நாளில் இவர்களுக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மன நிம்மதியை கொடுப்பார். நாள் முழுவதுமே இன்று உங்களுக்கு பிள்ளைகளால் ஏதாவது சின்ன மன சங்கடங்கள் வந்து போகலாம். பெரிதளவுக்கு எந்த விதமான பாரங்களும் இன்றைய நாளில் இல்லை. விநாயகர் ஆலய வழிபாடு மற்றும் விநாயகர் ஆலயத்திற்கு பச்சரிசி கொடுப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். கூடாரவல்லி தினமான இன்று ஆண்டாள் சன்னதிக்கு மாலை சாற்றுவது இந்த சந்திரனுக்கு உண்டான பரிகாரமாகும். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம். ஒருவரின் ஜாதகத்தில் தொழிலை பற்றி கூறும் ஸ்தானம் எது? அந்த ஸ்தானத்தில் எந்த கிரகம் நற்பலனை தரும்? எல்லாருடைய ஜாதகத்திலையுமே தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது 10ஆம் இடம். ஸோ இதை நம்ம கர்ம பலன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சில பேர் உழைக்கவே மாட்டாங்க, உட்காந்தே இருப்பாங்க, ஆனா நல்ல சம்பளம் வாங்குவாங்க. அது எப்படிதான் அந்த அதிர்ஷ்டம் அவளுக்கு வருதோ தெரியல. இது கர்ம பலன்னு சொல்றது. ஆஃபீஸ்லேயும் நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவன் எம்டிக்கு ஜால்ரா அடிச்சே இல்லை காக்கா பிடிச்சி சம்பளத்தை கரெக்டாக வாங்கிக்கிறான், வேலை எதுவுமே செய்யறதில்ல. எத்தனை பேர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும், நம்மளும் பார்க்குறோம். மாங்குன்னு வேலை செய்வாங்க, வருஷ கணக்காக வேலை செய்வாங்க, சம்பளத்தையும் ஏற்றி தர மாட்டாங்க, அதாவது அவங்கள நல்லா யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேரக்டர்ஸும் நிறைய இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா 10ஆம் இடம் மட்டும் தொழில் ஸ்தானம்ங்கிறது கர்ம பலன். சரி, ஒரு இடத்துல வேலை பண்றது அப்படிங்கிறது இல்லை, வியாபாரம் எடுத்துக்கலாம். ஒரு முதலாளி தொழிலாளிகளுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்காகவே அவர் வியாபாரம் பண்ணுவார். இவர் குடும்பம், இவர் மனைவி, இவர் மக்களுக்கு ஏதாவது சேர்த்து வச்சிருக்காரான்னு கேட்டால் இருக்காது. தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும், கம்பெனியை நடத்தணும், கடன்ல இருக்கணும். ஸோ பிறருக்காக உழைக்கிறது அப்படிங்கிறது இருக்கு. இது கர்ம பலன்னு ஏன் சொல்றதுன்னா, நம்மளுடைய கர்மால 3 விதமான கடன் உண்டாம். இந்த 3 விதமான கடன் என்ன? நம்ம உழைப்பால் கடன் படுவது, நம்ம உழைக்கிறோம் ஆனா உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை. மனசால கடன் படுவது, அப்பா அம்மா மேல பாசம் வச்சிருப்போம், ஆனா அப்பா அம்மா அந்த பாசத்தை திருப்பி தர மாட்டாங்க. உடன்பிறப்புகளோட வச்சிருப்போம், நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க, நம்ம கடனாளி ஆகிக்கிட்டு அவங்க நல்லா இருப்பாங்க. காதல், ரொம்ப இமோஷ்னலா ரொம்ப லவ் பண்ணி ஏமாறுறது. ஸோ இதெல்லாம் மனதார நீ கடன் படுறது. சரீரத்தால கடன் படுறது. அடுத்தது பணத்தால கடன் பண்றது. யாரோ மூஞ்சி பேர் தெரியாதவங்களுக்காகலாம் நம்ம கடன் பட்டு அந்த கடனை அடைச்சுட்டு இருப்போம். ஜாமீன் கையெழுத்து போட்டு இந்த மாதிரி எல்லாம் மாட்டிண்டு. ஸோ இந்த 3 விதமான கடனும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்றது. ஸோ நம்ம நினைச்சுப்போம் 10ஆம் இடம் வெறும் தொழில் ஸ்தானம், நம்ம ஜாப் சேஞ்சு, இது அதெல்லாம். நீங்க ஒரு 10 ஜாதகம் எடுத்துனீங்கன்னா அதுல ஒரு 8 ஜாதகமாவது 4ல ராகு 10ல கேது, இல்ல 4ல கேது 10ல ராகு, இந்த மாதிரியான ஜாதகங்கள் தான் அநேகமாக இருக்கும். ஸோ நீங்க நண்பர்கள், உறவினர்கள் இவர்களால் நீங்கள் கடன் படணும் அப்படிங்கிறது தான் இந்த 4, 10 அப்படிங்கிறது. இது ஒரு அழகான தியரி. அண்ட் ஒவ்வொருத்தரினுடைய கடன் சுமை அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ 10ஆம் இடம் அப்படின்னு நம்ம ஒரு ஒரு வார்த்தைக்கு தொழில் அப்படின்னு சொன்னாலும் அதுல எவ்வளோ அடங்கி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு சயின்ஸு. அதை எப்படி நம்ம அதை சொல்றோம் அப்படிங்கிறது இட் இஸ் அன் ஆர்ட். என்ன நேயர்களே, இன்றைய சுபதினம் அனைவருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.